துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, மகத்துவமும் மகிமை நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த காலை நேரத்தில் பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக, மெய்யாகவே நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவங்கள் எல்லாரும் உடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பாதத்தில் விழுந்து கற்றுக்கொள்ளும்படியான நேரத்தை தந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் கூடி வரும்படியான முதல் ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனாகி கத்திரியக்கண் எங்கள் ஒவ்வொரு மேலும் நோக்கமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நினைக்கிறோம் அப்பா. தகப்பனை போல தாயை போல நல்ல மேய்ப்பரா எங்களை மேய்த்து நடத்தினதுக்காக நன்றி ராஜா. இந்த நாளின் காலை ஆராதனையினுடைய எல்லா பகுதியிலேயும் நீர் மகிமைப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட தாபர ஸ்தலத்துக்குள்ளே எழுந்தருள்வீராக என்று சொல்லி நான் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை பொறுப்படும் ஆவியோடும் கருத்தோடும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மெய்யாகவே சத்துருக்கள் தொடர்ந்து ஓடிப்போனது போல நம்முடைய பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க ஸ்தோத்திரிக்க வேண்டிய விசேஷத்தை கிருபைகளை ஒருத்துக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடையிலும் நீங்கத்தக்கதாக அபிஷேகத்தில் நிறைந்து பாடி மகிமைப்படுத்துவதையும் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாட்களையும் திருமண நாளை காணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்தில் திருமண நாளை மற்றும் பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். அதோடு இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக அப்பா. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நீர் எங்களை பங்காளிகளாக மாற்றி அதுக்கு தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கலாம். தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. வருடங்களின் நடுவில் உயிர்ப்பியும் கர்த்தாவே, வர்த்திக்க பண்ணிடுமே என்னில் துதிகளின் தொனி கேட்க, பின்மாறி பொழிந்திடுமே ஆதி அன்பால் நிறைய, உயிர்ப்பித்து உணர்த்திடுமே ஓம் சாயல் நான் அணிய, ஏக்கால தொனியுடனே ஏசுராஜன் வருவார், ஏகமயலும் விடுவோ என்றும் வாழ்ந்திடவே. அல்லேலூயா. கடந்த ஜூலை மாதத்திலும் நம்ம இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். இதையே திரும்பவும் வாசிக்கிறாங்களே என்று யோசிக்க வேண்டாம். கடந்த நாட்களில் நாம் கேட்ட அந்த வார்த்தையானது, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், எவ்விதமாக எந்த வகையெல்லாம் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து முன் நாட்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய குறிப்பு என்னென்றால், கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ளே தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், எழுப்புதலுக்கு அடையாளம் ஒவ்வொருவரும் தங்களை முழுவதுமாக சரணாகதியாக முற்றிலும் 100க்கு 100 ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் அங்கு எழுப்புதலை நாம் காண முடியும்.
அந்த எழுப்புதலுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எதுவானாலும் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் மிக முக்கியம். இந்த ஆபகுக்கு வெளிப்பட்ட காரியங்கள் மிக கடினமான சூழ்நிலை என்றாலும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஜனங்களுடைய எல்லா கோபங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் அறிய முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்க்கும்போது, பேதுருடைய பிரசங்கத்துக்கு பிற்பாடு சகோதரே, அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அறிக்கை மிக முக்கியம். 16வது அதிகாரத்தில் பவுல் சீலா அவங்க சிறையிலிருந்து வெளியே வரும்போது அங்குள்ள அந்த சிறைச்சாலைக்காரர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டாங்க. அங்கே ஒரு பெரிய மறுமலர்ச்சி அந்த குடும்பத்தில் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கொர்நேலியு வீட்டில் அப்படித்தான் சம்பவித்தது. அதோடு கூட 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு விசேஷித்த சம்பவம். அந்த எழுப்புதலில் அநேகர் தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தாங்க. 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறீங்களா? விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து விருத்தியடைந்து மேற்கொண்டது. இவ்விதமாக அங்கு ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஞாபகத்தை சொல்லும்போது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய காரியம் நீங்கள் 2வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 2வது அதிகாரத்தில் ஐயோ ஆபத்து வரும், ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்லி 5 முறை ஐயோ ஐயோ என்று சொன்ன பிற்பாடு தான் 20வது வசனத்தில் கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, அதுக்கப்புறம் அவர் சிகாயோனில் பாட்டு சங்கீதம் பாடுகிறார். அந்த பாட்டினுடைய அடிப்படையில் தான் 2வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, நீ கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சுருக்கமான ஒரு பகுதி என்றாலும், நீங்கள் 2வது இந்த ஆபகு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் சரியாக முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆபகு தீர்க்கதரிசியினுடைய காரியங்கள், அதாவது பெரிய தீர்க்கதரிசிகளில் எசேக்கியேல் அவர் ரொம்ப மிகுந்த தைரியசாலி. எரேமியா புலம்பலின் தீர்க்கதரிசி. அந்த சிறிய தீர்க்கதரிசிகளில் நாகும் என்பவர் எல்லாரையும் அணைத்து கொள்கிற ஒரு அருமையான தீர்க்கதரிசி. ஆனால் இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி ஆகிய இவரை குறித்து நாம் பார்க்கும்போது விசுவாசம் உள்ள தீர்க்கதரிசி. 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பர்சனல் ஃபெய்த் நமக்கு வேண்டும், மற்றொரு விசுவாசம் அல்ல. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை ஆணித்தரமாக ஆபகு கூறுகிறார். புதிய ஏற்பாட்டின் பகுதியில் ரோமர் 1:17, கலாத்தியர் 3:10, எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், அது நிமித்தம் அவர் சொல்கிறாரு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது மிக சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் விசேஷித்த காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆபகு தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆரம்பம் மிக அற்பமாக மந்தாரமாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தின் இறுதியில் முடிவு மிகவும் மகிமையாக வெற்றியாக முடிகிறது. இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி கடைசியாக 19ஆம் வசனம் ஒரு சங்கீதமாகவே பாடப்படுகிறது. 3:19 நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, இந்த ஆபகுக் கேள்வியிலே தொடங்கி ஆச்சரியத்தில் முடிவடைகிற ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாக இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வசனம், 12வது வசனம், 17வது வசனம், 3 வசனங்களுமே 1ஆம் அதிகாரம் மன்றாட்டு ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கி தீர்க்கதரிசனத்தில் நாம் கேள்விப்பட்டோம், ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று போராடி ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் தேவை என்று. அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? 12வது வசனம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். 17வது வசனம். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ? இவ்விதமாக 1ஆம் அதிகாரம் ஒரு மன்றாட்டு ஜெபமாக இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் 5 ஐயோக்கள் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்கிறதை நாம் வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், இது 1ஆம் வசனம். அது ஒரு ஸ்தோத்திர பாடலாக சிகாயோனிலே ஆபகுக் பாடின ஒரு பாட்டு, உன்னத பாட்டு போல ஒரு பாட்டு என்று நாம் முதல் வசனத்திலே ஒரு சங்கீதம் போல நாம் பார்க்கிறோம். அதைத்தான் 19ஆம் வசனம் சங்கீதம் என்றே குறிப்பிடுகிறது. 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆகவே இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் விசேஷித்த ஒரு காரியம். ஆபகுக்குடைய புஸ்தகத்தில் 13 கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. 13 கேள்விகள், 5 ஐயோக்கள், 5 ஆச்சரியமான குறிகள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து, பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட பிற்பாடு உள்ள இந்த சம்பவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நாம் இப்படி சொல்கிறோம் என்றால் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. 1வது அதிகாரத்தில் அவர் மன்றாடி ஜெபித்து போராடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நிமித்தமாக இங்கே சரியான பதில் கிடைக்கிறதை 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாயிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய, தேவசித்தம் இல்லாத காரியத்தை ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீர் என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி, அதைத்தான் இந்த தீர்க்கதரிசியான சொல்கிறார். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், 5 ஐயோக்களை நான் கேட்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் எங்களுக்கு தெரிகிறது. எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் எழுந்திருந்தார் என்று 2ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 5 ஐயோக்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு நமக்குள்ளே தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கும் என்றால் அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய என்று சொல்லி நம்ம பாட்டு நன்றாக பாடும்போதே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத, அவரை துக்கப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அதை நாம் கவனிக்கிறோமா? இந்த நாளில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படி இல்லை என்றால் உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படக்கூடிய காலம் வந்துடும். அதனால தான் தீமோத்தேயுவில் நான் வாசிக்கிறோம், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்கிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. அதற்கு நாம் இடம் கூடாதபடி இந்த 5 ஐயோக்களை நாம் தியானித்து ஆபத்தை குறித்து அறிந்து கொண்டு அவையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே முதலாவதாக 2ஆவது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்.
இதோ அகங்காரியாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து, பாருங்க, மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அந்த 3 வசனங்களை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அங்கே மதுபானத்தினாலே மயங்கி அக்கிரமான சில காரியங்கள் இல்லையா, ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய, அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள், எதுலேயும் அவங்களுக்கு திருப்தியே இல்லை. வசைச்சொல், வசனம், தன்னுடைய அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறதுன்னா என்ன, லஞ்சம், லாவண்யம், கைக்கூலி வாங்குகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட கூடாது. உண்மையும் உத்தமமாக, பரிசுத்தமாக, நேர்மையாக, தேவனுக்கு பிரியமானதையே மட்டும் நாம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே மதுபானத்தினால் பிரியப்பட்டு மதிமயங்கி அக்கிரமம் செய்யக்கூடிய பல காரியங்கள் தேசத்தில் இந்த நாட்டில் என்ன பார்க்குறோம். மதுபானத்தை அருந்தி, அதாவது கள்ள சாராயங்கள் எல்லாம் குடித்து எத்தனையோ பேர் மாண்டு போனார்களே, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களுக்கு யாராவது அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அவங்க அந்த காரியத்தை குறித்து எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் இராணுவத்திலே பணியாற்றி அவங்க ஓய்வு பெற்றவங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வருகிறது என்றாலும் எங்களுக்கு தெரிந்தபடி அநேக தேவ பிள்ளைங்க அதில் உண்மையாக இருக்கிறீர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் சின்ன வேலைகளில் யாராலும் அப்படிப்பட்ட தவறான காரியத்துக்கு மயங்கி பண ஆசைக்காக, சிலர் கேன்டீனில் அவங்களுக்கு பாட்டில் கிடைக்குது, அந்த பாட்டிலை தாங்கள் வாங்காவிட்டாலும் மற்றவர்கள் வாங்கி கொடுப்பதும் கூட தவறான காரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். நிறைய பேர் அம்மாருக்கு சில கேன்டீனில் அவங்களுக்கு வாங்க வேண்டிய பொருள் கிடைக்கிறது, ஆனால் முதல்லையே நீங்கள் எழுதி கொடுத்துடணும், எங்களுக்கு பாட்டில் வேண்டாம். அல்லேலூயா. இல்லை, அதை கொடுத்தா அதிகமான விலை கிடைக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது தங்களுடையது அல்லாதது தங்களுக்காக சேர்த்து கொள்ளக்கூடிய காரியம், அதுவும் கூட தேவனுடைய பார்வையில் தவறான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடையது அல்லாதது இல்லையா, தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை 2 எக்ஸ்பிரஸ் மோதி ஒரு ஆக்சிடெண்ட்டு வாணியம்பாடியில் நடந்த சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்கெல்லாம் சூட்கேஸ் கிடைக்கும், எங்கே பணம் கிடைக்கும், ஜுவல் கிடைக்குன்னு சொல்லி அப்படி எடுத்து ஒரு குடும்பத்தார் அவங்க பெரிய ஒரு ஆளாக மாறினது நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மை. அப்படி கொள்ளையடித்து மற்றவங்க பொருளை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகளுக்கு பின்னாடி நாங்கள் அந்த வழியாக செல்லும்போது எங்களோட ஒருத்தர் பேசிட்டு வந்தார். அவர் சொல்கிறாரு, அப்படி அந்த கொள்ளையடித்த அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மகன், அவன் கடந்த மாதத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். எப்படி இருக்குது பாருங்கள், அவனுக்கு பிரயோஜனமாக இருந்ததா பாருங்கள். தன்னுடையது அல்லாதது தனக்காக சேர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கும் என்றால், இங்கே ஆபுக்கு சொல்றார், வெளிப்படுத்தினது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. இப்போ நீ எல்லாம் அதுலேருந்து உயிர்ப்பிக்கப்படணும், சரிப்படணும்னு சொல்லிட்டு, கர்த்தாவே நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமங்களை அவர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேல். பாருங்க, ஆண்டு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்ம நடத்துகிறவர். ஆனால் இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் தவறி கத்தரை விட்டு தூரமாக போவோம் என்றால்
நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகவே உண்டாகாது. ஆகவேதான் மதுபானம் அதாவது மயங்கி அக்கிரமங்கள் செய்யக்கூடிய காரியம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அது திருப்தி இல்லை. கொள்ளையடிப்பது, தன்னுடையது அல்லாதது தனக்கென்று சேர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு தெரியும். எத்தனையோ சில ஊழியர்கள் கூட சொல்லுவது வருத்தமான காரியம். ஊழியர்கள் கூட இப்படிப்பட்ட குடிக்கு அடிமையாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு சபையை ரெண்டாக போனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிலர் அப்படிப்பட்ட காரியங்களில் ஏமாந்து போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எக்ஸர்சைஸ் மேல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் ஜெய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். தீமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை இது வரைக்கும் உங்கள் பாட்டில் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் இனிமேல் அப்படி வாங்க. உங்களுடைய உரிமை, மற்றவர்களுக்கு அதை கொடுத்து விடாதீங்க. நீங்கள் குடிப்பதில்லையே, எதுக்காக நீங்கள் வாங்கணும்? ஆகவே இந்த பகுதியில் நாம் கவனித்து கொள்ள வேண்டிய காரியம் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். மற்றவர்கள் தூற்றுவதற்கும் மற்றவர்கள் நம்மை நிந்திப்பதற்கும் இவர்களும் தேவனுடைய பிள்ளைகளா என்று சொல்லி நம்மை கேலி பண்ணுவதற்கு இடமில்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாம் உண்மையை காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் 5-6 வசனத்தை வாசித்து அந்த பகுதியை முடிக்கலாம். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் வீட்டில் தரிக்கிறது இல்லை. அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:29 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:29 ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்படாதபடிக்கு நமக்கு ஒரு நிறைவு இருக்கிறது. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே எப்படி இருக்கணுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம், நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் நிறைவு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் போதாது, அதிலே ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் குறைவெல்லாம் நீங்கி போகும். ஆகவே தான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்கிறோம். 2வதாக நாம் படிக்கிறோம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. உன்னை கடிப்பவர்கள் சடுதியாய் எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியானவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்படி என்றால் இருக்கிறவைகள் போதுமென்று இராதபடிக்கு போதுமென்ற மனது ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்கிற அந்த நிலைமை நமக்கு வர வேண்டும். அந்த மனரம்யமான ஒரு ஜீவியம் நமக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் ஜாதிகளை கொள்ளையடித்து ரத்தம் சிந்தி கொடுமை செய்து வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் பேராசை, பணம் வேண்டும், ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சென்னையில் நாம் பார்க்குற அநேக சம்பவங்களை பார்த்தால் அதன் அடிப்படை பணம் தான். அல்லது அவங்களுடைய பல சூழ்நிலைகளில் அவங்க தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பொருளாசை எல்லா தீமைக்கும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்கள் உருவ குத்தி கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால்
நம்ம அது பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியமாக மாறிவிடும். யாக்கோப்பு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். யாக்கோப்பு 3:14 முதல். உங்கள் இருதயத்திலே கசப்பான உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை வைப்பீர்கள் என்றால், விரோதத்தையும் வைத்தீர்களானால், ஒரு விரோதத்தை வைப்பீர்கள் என்றால், நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், பாருங்கள், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமா, இப்படிப்பட்ட பேய்த்தனத்து அடுத்த காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் அவங்களை குறித்து வேதம் சொல்கிறது ஐயோ என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் செயல்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் எப்போதும் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் லூஸ் ஸ்டாக் இருக்கக்கூடாது. சும்மா பேசணும், சும்மா இருந்தோம் என்று சொல்லி எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வசனங்களின் அடிப்படையில் பெருமளவு அவங்க தங்களை பெருமைக்கு இடம் கொடுத்து, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் இடம் கொடுத்து, வீட்டுக்கு தேவையானதை வித்தியாசமான முறையில் சேகரித்து வைத்ததுனால அவங்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட இந்த ஆபத்து பற்றி நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். கல் சுவரிலிருந்து கூப்பிடும், கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும், இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி, பாருங்க, இரத்த பழிகளினாலே பட்டணங்களை கட்டி, அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ ஐயோ. அங்கே இச்சை, ஆத்மாவுக்கு விரோதமான பல காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன, கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இல்லையா? இப்போ செல்போன் எல்லாம் வந்திருக்கு. அது நிமித்தமாக நடக்கிற பல தீமையான காரியங்கள். நன்மை இருந்தாலும் அந்த காரியத்தில் அநேகர் தீமைக்காக பயன்படுத்தப்படும் போது அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உண்டாகிறது. அநியாயமான காரியங்கள், நகரத்தை பலப்படுத்துகிறாங்கன்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை விஸ்தாரித்து கொண்டு, தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடாத சில காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சிலர் முகநூலில் பார்த்தே திருமணம் பண்ணுறாங்க. அப்படிலாம் நடக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு இல்லையே? ஆகவே தான் கல்லிலிருந்து கூப்பிடுதான், செல்லிலிருந்து கூப்பிடு படிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கூடாதபடி நம்மை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியில், வாலிப பிள்ளைகள் மத்தியில் செல்போன் தேவைதான் என்றாலும் அதை கவனமாக, ஞானமாக, சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை என்றால் அதிலே உங்களுக்கு தீமையை முடிந்துவிடும். நாம் அதில் கவனமாக இருப்போமாக. 13ஆவது வசனம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது, கர்த்தருடைய செயல் அல்லவோ, இது கர்த்தருடைய செயல் அல்லவோ. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து. அடுத்த பகுதி 14-15 தோழனுக்கு குடிக்க கொடுத்து, அது இன்னொரு பகுதி. ஆக நாம் முதல்ல சொன்னது போல 11 முதல் 13ஆவது வசனங்களில் கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்தரம் அச்சிலிருந்து சாட்சியிடும் என்கிற இந்த காரியங்களை குறித்து, அநியாயமான சில காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்காதபடி வாலிபரோ வயோதிபரோ யாராக இருந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ளே நல்ல முறையில் பயிற்சிக்கப்படணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. கடந்த நாட்களில் ஐசக் அன்பழன் அவங்க பைபிளும் வேதமும் என்கிற ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார். பைபிளும் வேதமும் வேண்டுமென்றால் அதை நீங்கள் மாலையில் போட்டு கேட்டு பாருங்கள், அதை அனுப்புவார். பைபிளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், செல்ஃபோனுக்கு எவ்வளவு, பைபிளும் மொபைலும், வேதம் இல்லை, பைபிளும் மொபைலும் என்று சொல்லி. ஆக நாம் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை குறித்து கவனமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். 4வது படித்தோம்,
2ஆம் அதிகாரம் 15 மட்டும் வாசிக்கலாம். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த நாட்களில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை செய்தித்தாள்கள் மூலமாக நியூஸில் நம்மெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ மோசமான ஒரு காரியம் பாருங்கள். தான் குடிப்பது மட்டுமல்ல, தன் தோழருக்கும் குடிக்க கொடுத்து இவ்விதமாக வெறிக்க பண்ணுகிற பல காரியங்கள், அது நிமித்தமாக தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்குறோம். ஒருத்தர் கிரிக்கெட்டில் ரொம்ப வெறி. கிரிக்கெட்டில் ஒரு கிறிஸ்தவ பையன்தான். கடந்த நாட்கள் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எப்படியாயிலும் ஒலிம்பிக்கில் போய் பங்கு பெறணுங்கிறதுக்காக பல இடத்துகளில் போய் அவன் நன்றாக விளையாட கற்றுக்கொண்டான். இப்போ பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து அவனுக்கு ஒலிம்பிக்கில் இடம் கிடைக்கவே செலக்ட் ஆகவே இல்லை. கோச்சிங்காக இருந்து மற்றவர்கள் கோச் பண்ணி கொண்டு வந்துட்டு திடீரென்று கத்திப்பாரா அந்த சாலையில் அந்த ரவுண்டானாவில் மேலே ஏறுனா மேலேருந்து கீழே குதி செத்து போயிட்டான் பாருங்கள். அவனுக்கு என்ன கிடைக்கலையா? ஒலிம்பிக்கு போனால் கோழி கிடைக்கல. அதுக்காக அவன் என்ன ஆசை? பண ஆசை. அவன் ஒரு கிறிஸ்தவ பையன்தான். கடந்த வாரத்தில் நியூஸ் பேப்பரில் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கோம். அவன் ஓடி போய் அந்த கத்திப்பாரா சாலை அந்த பிரிட்ஜில் மேலே ஏறி தலைகளாக குதிச்சு அங்கேயே இறந்து போன பாருங்கள். இல்லை, எவ்வளோ கடினமான காரியங்கள் பாருங்கள். அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பாங்க? பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பார்கள் பாருங்கள். ஆகவே தான் பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் உங்களை விடாதிருப்பான். தான் ஞாயிறு பள்ளியில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள். ஆகவே பிரியமான இங்கே நாம் பார்க்குறோம், தன் தோழருக்கு தான் குடிப்பது மட்டுமல்ல, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து வெறிக்க பண்ணக்கூடிய காரியங்கள். அநேக விபத்துகளை நாம் பார்ப்போம். ஈசிஆர் ரோட்டில், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் சென்னையில் இருக்கிறது பாருங்கள். அநேக இரவு நேரங்களில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ அல்லது முக்கியமான சில நாளெல்லாம் பிரயாணம் பண்ணதெல்லாம் நன்றாக குடிச்சிட்டு ஓட்டி போய் கடைசியில் 5 பேரோ 6 பேர் மொத்தமாக அடித்து போகிறது நாம் பார்க்க. காரணம் குடியை கெடுத்து போடுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தன் தோழருக்கும் குடிக்க கொடுத்து. கீழே என்ன படிக்கிறோம்? தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணக்கூடிய பல காரியங்கள். குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி மறுத்த மனைவியை உடனே கொன்று போடக்கூடிய காரியங்களை நான் பார்க்குறோம். எவ்வளோ அநியாயமான காரியங்கள். காரணம் என்ன? காரணம் அவங்க மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால எல்லா மோசமான காரியங்களை செய்ய விரும்புகிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் கர்த்தருக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் படிக்கும்போது நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், மற்ற ஜனங்களைப் போல ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விழித்து எழுந்து எப்போதும் பிரகாசமுள்ள ஒரு அனுபவத்தோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். ஞானமுள்ளாக இருக்கணும், ஞானமில்லாதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனுடைய சமூகத்தை எப்போதும் நாடி தேடி கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது உண்மையாகவே ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். 16ஆவது வசனத்திலிருந்து படிக்கிறோம். 16 முதல். நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவாய். என்ன நிரப்பப்படுவாய்? மகிமையினால் அல்ல, லட்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் லட்சையான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால் கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபம் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும்
பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் பொய் போதகம் பண்ணுகிற விக்கிரகங்களும் எண்ணத்துக்கு உதவும். எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும், மரத்தை பார்த்து விழி என்றும், ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நல்ல வசனத்தை நீ கவனிச்சு பார்த்து கொள்ளுங்க. சுரூபம், ஊமையான விக்கிரகம், இப்படிப்பட்ட பல காரியங்கள், பொய் போதகம். மரத்தை பார்த்து விழி என்றால் விழிக்குமா இல்லையா? இப்படிப்பட்ட அஞ்ஞானமான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. டிவி வந்திருக்கு பாருங்க, முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய காரியங்கள். செய்தி நல்ல செய்திதான் பார்க்கிறோம் என்றாலும் பல தீமையான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் அதாங்க சுரூபம் வருது, உண்மையான விக்கிரகங்களை போல வருகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இந்த ஜனங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. சரீரம் பிளந்து திரும்பி வந்திருந்தாலும் அவங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அந்த 5 ஐயோக்களுடைய காரியங்களுக்கு, ஆபத்தோறும் காரியங்களுக்கு அவங்க அடிமைகளாக இருந்தது நிமித்தமாக கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருடங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருடங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி இங்கே ஆபகுக் பாடுகிற சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவ மகிமை வெளிப்படுகிறது. 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாரானிலும் அவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம். இதெல்லாமே பிற்பாடு உண்டான தேவ மகிமையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதை முழுதும் படித்து பார்க்கும்போது மோசையை பற்றியும் யோசுவாவை பற்றியும் கூட அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக நான் பார்க்கும்போது அத்திமரம் துளிர்விடாமல் அவருடைய அறிக்கையை பாருங்கள். விசுவாசமுள்ள தீர்க்கதரிசியுடைய அறிக்கையை பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். ஒரு லிஸ்ட் அப்படியே எடுத்து வைத்து நீங்க பாருங்க. அந்த ஒருவேளை உங்கள் வீட்டில் அத்திமரம் இல்லாமல் இருக்கலாம், வேற ஒரு காரியத்தை செய்து அந்த இடத்துல வைத்து பாருங்கள். எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். வாயத்தனை சொல்லுவோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, என்ன கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சரி, கர்த்தருக்குள் இருப்பீங்களா? அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. மீண்டும் நாம் வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அம்மாமாரே கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொருள் கொஞ்சம் குறைஞ்சிட்டா போதும், அவ்வளோதான், அன்றைக்கு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதே போல் ஆகார விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிட்டா போதும், ஐயாமாருடைய முகமே மாறிடும். அவ்வளோதான், அப்படி இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்த பகுதியில் எங்களுடைய முதிய போதகர்களுக்கு ஆகாரம் ஒரு ட்ரேயில் கொண்டு போவோம். அப்படி ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம். ஒரு சீஃப் பாஸ்டருக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. ட்ரேயில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த சாப்பாட்டை அங்கே கொண்டு போகிறாங்க. மேலே மூடி இருக்கும், மேலேயும் மூடி இருக்கும். கொண்டு போகிறத பார்க்கக்கூடாது, கொண்டு போகிறத பார்த்து சோதிக்கப்படக்கூடாது. கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அந்த போதகர் வயதானவர் அவருக்கு முன்பாக அந்த ட்ரேயை வச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிற்பாடு அந்த ட்ரே மேலே இருக்கிற அந்த மூடி அவர் திறந்து பார்த்தார். அங்கே ஒரு பவுல் இருந்தது, மற்ற டிஷ்ஷெல்லாம் இருந்தது. இந்த பவுல் திறந்து பார்த்தா ரைஸ் இல்லை. பவுல் திறந்து பார்த்தா ரைஸ் இல்லை. என்ன செஞ்சுருப்பீங்க நீங்கள் என்றால்? நான் என்றால் நம்ம என்ன செய்திருப்போம்?
இவ்வளோ ஞானம் இல்லையா, இவ்வளவு கூட இப்படியா என்று நாம் கண்டிப்பாக ஏதாவது கோபத்தை படிச்சிருப்போம். ஆனால் அவர் உடனே ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி தந்த ஆகாரம் வெஜிடபிள் இதெல்லாம் தான் அப்படி சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி மூடி அப்படி பேசாமல் வச்சுட்டார். பெல் அடித்தார், வந்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் கிச்சனில் பார்த்தா ஆகாரமே ரைஸே அங்கே. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓடி வந்து சாரி கேட்டாங்க. அந்த பரிசுத்தவான் அதுக்காக எந்த ஒரு கிளேசமும் யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருப்பீங்களா? நான் அப்படி இருப்பேன்னா கஷ்டம் பண்ணி பார்க்குறாங்க. தெரியும் உங்களை பற்றி. ஆமாம், அப்போது சுபாவங்கள் மாற்றப்படணும். அதுதான் மிக முக்கியமான காரியம். என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய காரியங்களில் 2ஆம் அதிகாரத்தில் 5 ஐயோக்களுடைய காரியங்களை திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்து கொண்டு ஏதாயிலும் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு இருக்கும் என்றால் அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? நாம் பாடணும். பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, என்னாவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்று கொள்ளும் ஐயனே. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்றேன், உலகத்தை வென்றேன் என்றேன், உம்மை போல் ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. சிறையிருப்பிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுக்கு திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியம் இருக்கிறதே என்று சொல்லி அங்கே சிகாயோனில் இந்த ஆபோகு பாடி அதுக்கப்புறம் தன்னுடைய அறிக்கையை செய்கிறார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும்போது என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, அறிந்தோ அறியாமலோ தேவனை துக்கப்படுத்தியிருக்கிற காரியம் என்றால் அவன் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருவராக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இதை படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன காரியங்கள், அந்த ஆபோகு தீர்க்கதரிசி சொன்ன பதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம எழுந்திருந்து ஒரு கோரஸ் நம்ம பாடுவோம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரிதில் ஜீவித்தீரே, பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரிதில் ஜீவித்தீரே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம்.
உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேனென்று. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேனென்று. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளோ. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளோ. பாஸ்டர் ஜோதிக்குமார். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று வெளிப்படுத்தல 1:10 யோவான் சொன்னது போல இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் களி கூர்ந்து பாடவும் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் ஆராதிக்கவும் தகப்பனே உடைய வார்த்தைகளை கேட்டு அந்த 5 ஐயோக்களை குறித்து நாங்கள் தியானித்து அதில் எந்த காரியத்தை கொண்டும் ஐயோ என்றால் ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தலை வாசிக்கிறது போல அந்த ஆபத்து நாச மோசங்களை நாங்கள் தப்பித்து கொள்ள உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய இரத்தத்துக்கும் இந்த மாதமும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய வருகை ஒருவேளை தாமதிக்குமானால் எங்களுடைய ஜீவிய நாட்களை கூட்டி தருவீரனால் இந்த உலகத்திலே நாங்கள் உப்பாய் விளக்காய் நடமாடுகிற நிருமங்களாய் வெளிச்சமாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா விதமான கிருபையும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் புகழும் உமக்கு மாத்திரம் செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உலமார்ந்த நன்றி உமக்கு என் ராஜா, உயிருள்ள நாளெல்லாம் இந்த உயிருள்ள நாளெல்லாம் உலமார்ந்த நன்றி உமக்கு என் ராஜா, உயிருள்ள நாளெல்லாம் இந்த உயிருள்ள நாளெல்லாம் நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.